வணக்கம் தீபிகா. அதாவது சென்னை தாம்பரம் அடுத்த திருநீர்மலை பகுதியை சேர்ந்தவர் அன்பழகன். இவர் விடுதலை சிறுத்தை கட்சியில் தொண்டர் அணி மாவட்ட அமைப்பாளராக பதவி வகித்து வருகிறார். நிகிதா, திருநீர்மலை அம்பேத்கர் சிலை அருகே உள்ள திமுக மண்டல அலுவலகம் அருகே தனது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது மூன்று இருசக்கர வாகன ஹெல்மெட் அணிந்து வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் அன்பழகனை சரமாரியாக வெட்டி தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த கும்பல் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றுள்ளனர். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த மருத்துவ குழுவினர் அன்பழகன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து சங்கரநகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உயிரிழந்த அன்பழகனின் உடலை நேற்று கோயம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மூன்று கொலை வழக்குகள் உள்பட பல வழக்குகள் படுகொலை செய்யப்பட்ட அன்பழகன் என்ற மைனா குட்டி மீது 3 கொலை வழக்குகள் உள்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. இருக்கிறதா ஆள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் பட்டப்பகலில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட காவல்துறை விசாரணையில் முன்விரோத காரணமாக இந்த கொலை நடைபெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறார்கள். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், தப்பிச் சென்ற 6 பேர் கொண்ட கும்பல் மற்றும் கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோயம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு உடல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக சங்கரநகர் காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். நிகிதா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மனோகரன்.